தென் தமிழகத்தின் கிராமப்புற மக்களுக்காக நவீன வசதிகள் கொண்ட முதல் நடமாடும் கண் மருத்துவ சேவையை மதுரை ஆதி கண் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது. தென் தமிழகத்திலேயே முதன்முறையாக கிராமப்புற மக்களின் நலனுக்காக அனைத்து தொழில்நுட்ப சாதனங்களும் கருவிகளும் பொருத்தப்பட்ட நடமாடும் கண் மருத்துவ கிளினிக் சேவையை மதுரையைச் சேர்ந்த பிரபல கண் மருத்துவமனையான ஆதி கண் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது. கண் பரிசோதனைக்கான இந்த நவீன மருத்துவ வாகனத்தின் செயல்பாட்டினை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நடமாடும் மருத்துவமனையில் கணினி வழி கண் பரிசோதனை, கண் புரை, குளுக்கோமா, கிட்ட பார்வை மற்றும் நீரிழிவு நோயினால் ஏற்படும் கண் பாதிப்புகள் ஆகியவற்றை கண்டறியும் வசதிகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தரமான கண் சிகிச்சை என்பது ஒரு சொகுசு வசதி அல்ல, அது அனைத்து மக்களுக்குமான ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இந்த நடமாடும் மருத்துவமனை ஒரு வரப்பிரசாதமாகும். கிராமப்புற மக்களுக்கு தரமான கண் மருத்துவ சேவைகளை வழங்கி வருவதற்காக ஆதி மருத்துவமனையைச் சேர்ந்த அனைவரையும் நான் மனமாற பாராட்டி மகிழ்கிறேன் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதி கண் மருத்துவமனையின் தலைவர் திருமலைக்குமார் கூறுகையில், கிராமப்புறங்களில் 90% பேர் கண்புரை பாதிப்பிற்கு ஆளாகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு குறித்த கால அளவுகளில் கண் பரிசோதனை என்பது ஒரு சொகுசு வசதியாகவே இருக்கிறது. நம் நாட்டில் 85 முதல் 90% நபர்கள் தங்களுக்கு குளுக்கோமா இருப்பதை கண்டறியாமலேயே வாழ்கின்றனர். நீரிழிவினால் ஏற்படும் கண் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறியாமல் விடுவதால் பலருக்கு பார்வை இழப்பு ஏற்படுகிறது. விழிப்புணர்வு குறைவாக இருப்பது மற்றும் மருத்துவ வசதிகள் அருகில் இல்லாதது இப்பிரச்சனையை இன்னும் தீவிரமாக்கி விடுகிறது. இதனை தவிர்க்கவே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த நடமாடும் கண் மருத்துவ கிளினிக்கை நாங்கள் அறிமுகம் செய்து கிராமப்புற மக்களின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம் என்றார். எங்களது ஆதி கண் மருத்துவமனை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 7 இயர்ஸ் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்களோட மிஷன் வந்து எப்படின்னா, அது ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ். எல்லாருக்கும் ஒரு அடிப்படை பார்வை என்பது எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான ரைட். எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அ கிளியர் விஷன். இதுதான் எங்களோட அந்த பேசிக்கான எத்திக்ஸ் அது. ஸோ இப்போ நாங்கள் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். மோர் தென் 30,000 நாங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட அந்த கிளாரிட்டி ஆஃப் விஷன் பார்க்க போகிறப்ப இந்த விஷன், இந்த ஒரு பலன் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் ஐ கேர் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நாங்கள் திங்க் பண்ணோம். அது ஸோ இது ஐ கேர் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு நடமாடும் கண் மருத்துவமனை. இது என்னன்னா, ஏழை எளிய மக்கள் யாருனால டிராவல் பண்ண முடியல, ஸோ எல்லாத்துக்கும் இது ரீச் ஆகும். ஸோ எங்க இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது தென் தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. இது நார்த் சைடு ரொம்ப ஸ்டேட்ல இருக்கு. பட் ஆனா எல்லாமே ஒரு தொண்டு நிறுவனம் சார்ந்து தான் இருக்கு. வேற யாருமே ஒரு இண்டிவிஜுவலா அவங்களா இதை எடுத்து பண்ணல. இதை நாங்களா ஒரு இண்டிவிஜுவலா இதை எடுத்து ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் மற்றும் எல்லாருக்கும் ஒரு நல்ல பார்வை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்க இப்ப இந்த 7 வருடங்களாக நாங்கள் மக்களுக்கு அந்த பார்வை கொடுக்கும் இதை பண்ணும்போது அவங்களோட அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் தந்தது. அந்த நம்பிக்கையும் ஊக்கமும் தந்த இதுல நாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது, அடுத்த கட்டமா மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும் போது, கிராமம் தோறும் வீடு தோறும் சென்று அவங்களுக்கு தேவையான அடிப்படை பார்வையை நாங்கள் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பார்வைக்குரிய ஒரு அர்த்தம் என்பது என்ன என்பதும் புரியாம இருந்தது. நிறைய பேருக்கு பார்வை மங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் பார்வைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அதோட உண்மையான பார்வை என்பது தெளிவான பார்வை ஆகும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு வலியுறுத்தி கூறுறதுக்காகவும் இந்த ஐ கேர் ஆன் வீல்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இது எங்களுடைய முதல் கட்டம். இதை தொடர்ந்து நாங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று எல்லா கிராமங்களும் பயனடையும் வரையில் நாங்கள் இந்த மருத்துவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே எங்களோட முதல் நோக்கமாகும். நடமாடும் மருத்துவமனையில அடிப்படை பரிசோதனைகள், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஐ செக்அப் பண்ணிடுறோம். 2வது கம்ப்யூட்டரைஸ் ஐ செக்அப் பண்றோம் உள்ளேயே. அதுக்கு அடுத்தது ரிஃப்ராக்ஷன் பார்க்குறோம். ரிஃப்ராக்ஷன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிக் ஹாஸ்பிட்டல்ல எந்த மாதிரி ஒரு ரிஃப்ராக்ஷன் யூனிட் இருக்குமோ அதை நாங்க அந்த வண்டியில கொண்டு வந்துடுறோம். நாங்க பொது இடத்துல இருந்து நாம் நோயாளிகள் அங்க இருக்கிற ஒரு நோயாளிகளுக்கு நம்ம அவங்களால மூவ் பண்ணி வர முடியாதவங்க, அவங்க எல்லாத்துக்குமே நாங்க அங்க வச்சு பண்றோம். அதாவது என்னன்னா, நார்மலா கேம்ப் போடும் போது நம்மளால ஃபுல் ஹாஸ்பிட்டல் செட்டப்பா அங்க கொடுக்க முடியாது.
பட் இதுல வந்து நம்ம ஃபுல் ஹாஸ்பிட்டல் செட்டப் அங்க கொடுத்து அவங்களுக்கான அந்த பரிசோதனையை நாங்க முழுமையா செய்து முடிக்க முடியும் எங்களுக்கு. இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதை நாங்க மேன்மேலும் பெருக்கி எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடத்திலும் சேவையை எங்களுக்கு தொடங்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். மதுரை மாவட்டம் மட்டும் இல்ல, தென் மாவட்டத்திலே இது எங்கேயுமே இல்லை. தென் மாவட்டத்திலே இந்த மாதிரி ஒரு நடமாடும் கண் மருத்துவமனை இல்லை. நீங்க வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீங்க நல்ல ஒரு ஸ்பெஷல் கிளினிக் போனா அங்க உள்ளுக்குள்ள உங்க என்னென்ன சேவை கிடைக்குமோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். போன உடனே உங்களோட கண் பவர் பார்க்கறது, கண்ணில் ப்ரெஷர் பார்க்கறது, நரம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறது. ஸோ உங்களுக்கான அந்த பிரச்சனைகள் என்னென்னங்கிறது உங்களுக்கு அதுலேயே ஒரு தீர்வு வரும், ஒரு தெளிவும் வரும். நார்மலா முகாமில் பார்க்கப்படுவது மாதிரி இல்லாம இங்க வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப், உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குமோ அது அனைத்தையும் கொடுக்குறோம் நாங்க. இதுல என்னன்னா பொதுவாகவே ஜென்ரலா வந்து கேம்ப்ல வந்து டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதுல வந்து டாக்டர்ஸும் உள்ள இருப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்பப்போ உங்களுக்கு உடனடி தேவை என்னவோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்த்து அதுக்கு மேல இருக்கிற அதிகமா ஒரு இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து குறைந்த செலவுல எல்லாருமே எல்லா மக்களும் எளிய மக்களையும் பயனடையும் வகையில நாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஐ கேர் ஆன் வீல்ஸ். திருமலைக்குமார், டாக்டர் பி திருமலைக்குமார், டாக்டர் பி தெய்வப்பிரியா, டைரக்டர் ஆஃப் ஆதி ஐ ஹாஸ்பிட்டல்.